வந்து காவல்துறை அதிகாரிகள் பாக்குறோம், அவங்க வந்து இந்த காவல்துறை சட்டை போட்டிருந்தாங்கன்னா பேட்ஜ் அணிஞ்சிருப்பாங்க. அவங்க அணிஞ்சிருக்கிற இந்த பேட்ஜை வச்சுதான் அவங்க உயர் அதிகாரியா இல்லையா நம்ம கண்டுபிடிப்போம். இது வந்து இப்ப நடந்துகிட்டு இருக்குது. உலகம் முழுக்கவே இதுதான், ராணுவத்திலயும் இப்படிதான் நடக்குது. ஆனா தஞ்சை பெரிய கோயில்ல இருக்கிற சோழர் கால ஓவியம்ல ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு சட்டை ஒண்ணு போட்டிருப்பாரு. அந்த சட்டையை நீங்க பாத்தீங்கன்னா 2 காவல் அதிகாரிகள் இருப்பாங்க. அப்ப 2 காவல் அதிகாரிகள்ல ஒரு காவல் அதிகாரியோட சட்டையோட இந்த காலர் அப்படின்றது ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, அவரு இன்னொரு காவல்துறை அதிகாரியோட மிக உயர்ந்த ஒரு அதிகாரி. ஏன்னா அவர் கையில வந்து ஒரு இது வேற வச்சிருப்பாரு, ஒரு ஆயுதம் வேற வச்சிருப்பாரு. அப்ப உலகிற்கு அறிவை கற்றுக் கொடுத்தது தமிழினம். நீங்க பாருங்க, 1000 வருடங்களுக்கு முன்னாடி காவல்துறை அதிகாரிகள்ல யார் உயர் காவல்துறை அதிகாரி, யார் அவர் கீழே இருக்கிறார்ன்றத உடை மூலமாக தமிழர்கள் உலகத்திற்கு சொன்னார்கள். அதான் இப்ப உலகம் முழுக்க பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க, இந்த ரேங்கிங் அப்படின்ட்டு போயிட்டு இந்த பட்டையை வைக்கிறதெல்லாம். அப்ப ராஜராஜ சோழனோட ஒரு நிர்வாக திறமை அப்படின்றது எவ்வளவு அதிகமா இருந்திருக்குன்னு பாருங்க, எவ்வளவு உயர்வான ஒரு சமூகமா நம்ம வாழ்ந்திருக்கோம் பாருங்க.